நாளைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்குரிய தியானம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, பெருக வேண்டும் என்ற எண்ணம் உடையவராக இருக்கின்றார். வசனத்திலே 3 விதமாக இருக்கின்றது. ஒன்று நிச்சயமாகவே, அடுத்தது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, அடுத்தது உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. நிச்சயமாகவே என்று சொன்னால் வேதம் அதற்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆக நம்முடைய தேவன் இன்றைக்கு திருச்சபைக்கு சென்று பலவிதமான வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்று இருக்கலாம். அவைகளிலே இந்த காரியம் தேவனால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. இந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அறிக்கையிடுங்கள், மனதிலே பதித்து வைக்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு காரியத்தையும் பெருக்கத்திற்கு சில பிரமாணங்கள் உண்டு, கோட்பாடுகள் உண்டு, கட்டளைகள் உண்டு, கற்பனைகள் உண்டு. பெருக்கத்தை பெற வேண்டுமானால் நாம் எதிலே பெருக வேண்டுமோ அந்த எண்ணத்தை மனதிலும் இருதயத்திலும் நிறுத்தி கொள்ள வேண்டும் அல்லது பதித்து கொள்ள வேண்டும். அதாவது சிந்திக்கின்ற மனதிலே எடுத்த முடிவுகளை ஆழ் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருச்சபையின் மூலமாக உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அது எந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தன் மனதிலும் தன் இருதயத்திலும் சிந்திக்கிற மனதிலே சிந்தித்து அதை ஆழ் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். அதாவது கோல் செட்டிங், செட் யுவர் மைண்ட். அப்பொழுதுதான் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும். தேவன் நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும், குறிப்பாக ஆவி, ஆத்துமா, சரீரம், கையிட்டு செய்யும் வேலை, ஊழியம், சேவை, குடும்ப வாழ்க்கை மற்றும் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் தற்போது இருக்கும் நிலையை விட இந்த வருடத்திலே இன்னும் மேலான நிலைக்கு செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேக்க நிலை அடையக்கூடாது, மாறாக விருத்தி அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பெருக்கம் என்றால் அதுதான். பெருக்கம் என்றால் அதிகமான சந்தோஷம், அதிகமான ஞானம், அதிகமான வேத அறிவு, அதிகமான அதிலிருந்து வருகின்ற புத்தி போன்ற எல்லாமே அதிகமாவது. அதிகம் ஆவது எப்படி என்று சொன்னால், லூக்கா 12:31-32 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ ராஜ்யம் என்றால் என்ன? அது எவ்வாறு வேலை செய்கிறது? தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு, ஐக்கியமாகும். அது தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் பொழுதுதான்
தேவனுடைய கோட்பாடுகள் அனைத்தும் வேத வசனத்தில் திட்டமாய் கொடுக்கப்பட்டுள்ளது. வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் போதிக்கும் கோட்பாடுகள் என்ன என்பதையும், இதை யார் சொன்னார்கள், எதற்காக சொன்னார்கள் என்று நிதானிப்பது அவசியமாகும். உதாரணமாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். பண்படுத்துவது, பாதுகாப்பது என்பது அர்த்தம் என்ன? விருத்தி அடைவதற்கென்று தன்னிடம் கொடுக்கப்பட்ட எதையும், இந்த வருடத்தில் கொடுக்கப்பட்ட எதையும் விருத்தி அடைவதற்கென்று தன்னுடைய பொறுப்பிலே எடுத்து அதை இன்னும் சிறப்பானதாகவும் அழகானதாகவும் அலங்காரமானதாகவும் அற்புதமானதாகவும் மாற்றுவதுதான் பண்படுத்துவது என்பதின் அர்த்தமாகும். அடுத்தபடியாக கற்பனைகள். இன்றைக்கு வேத வசனத்தை படிக்கும் பொழுது அதிலே பிரமாணங்கள் இருக்கலாம், கட்டளைகள் இருக்கலாம், கோட்பாடுகள் இருக்கலாம், கற்பனைகள் இருக்கலாம். கற்பனைகள் என்று பார்க்கும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நாம் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. வார்த்தையை கேட்ட உங்களை இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வாதத்திற்குள்ளாக தேவன் தாமே நடத்துவாராக. ஆமென்.